ஓகே ஆச்சுப்பா, அப்பா அம்மா இருக்கிறவங்க ஓகே, இல்லாதவங்களுக்கு யார் பண்ணி? அப்ப ஏசப்பா உங்களுக்கு நிச்சயமா பண்ணி. அப்ப நீங்க கேட்கறது ஓகே எப்படி இருக்கணும்? உன்னுடைய தேவைக்கு என்ன வேணுமோ அது ஏசப்பாட்ட கேட்டீங்கன்னா தேவை. அப்பா நீ படிக்க வைங்க, எனக்கு தேவையா இருக்குது, இந்த மாதிரி படிக்கணும், எங்க அப்பா அம்மாவால முடியல, ஏசப்பா எனக்கு உதவிச்சுங்கன்னு கேட்டீங்க, ஏசப்பா உங்களுக்கு தரேன். நீங்க என்ன செய்யணும்? அவருடைய நாமத்தை அறியேன். அப்ப வேத வசனம், அந்த வசனத்துல டெய்லி வீட்டுல போய் படிக்கணும். படிக்கும் பொழுது என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு படிக்கும் பொழுதுதான் ஏசப்பா உங்களோடு பேசுவார். பேசும் பொழுது நீங்க கேட்கறதுலாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஓகேவா? அப்ப கேளுங்கள், சொல்லு கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமா, நீங்க கேட்கும் பொழுது ஏசப்பா கேட்பார், சே என் பிள்ளைக்கு கேட்குது செய்யணும் அப்படின்னு. உங்க அப்பா அம்மா கூட அந்த கரிசனை இருக்கு மாதிரி ஏசப்பாக்கு அதோட பெரிய கரிசனை. சரியா? இப்ப பாரு, என் கை வந்து சின்னதான், இப்படியே அண்ணனா கொஞ்சம் தான் வரும். ஆனா ஏசப்பட்ட சொன்னீங்கன்னா அவர் கை பெருசு பார்த்துக்கோ, அண்ணா அவ்வளோ வந்துடும் பெருசா. அப்போ எங்கிட்ட கேட்கறதோட ஏசப்பட்ட கேட்டீங்கன்னா பெருசா கிடைக்கும். சரிங்களா? அப்போ நீங்க உங்களுடைய நம்பிக்கை எல்லாம் யார் மேல இருக்குன்னு தெரியுமா? ஏசப்பட்ட இருக்கணும். சரிங்களா? அப்ப நீங்க ஏசப்பட்ட கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? அப்ப அவர் சொல்றது கேட்டு நீங்க ஏசப்பாட்ட கேட்டீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு தேவை, நிச்சயமா உங்களுக்கு தருவார். அவர் ஏமாற்ற மாட்டார்.